சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது உன்னோட பிரச்சனை இல்ல, என் பிரச்சனையும் தான். சிவசங்கரிய பழி வாங்க தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். விடுவனா? அன்னைக்கு நீ சொன்னதை செய்ய முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப முடிச்சிட்டேன். சிவசங்கரி, அருவி, சைலஜா, ஈஸ்வரு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன். எல்லாரும் பொணமா கிடக்குறாங்க, போய் பொறுக்கிக்க போ. களிமா, என்ன சொல்ற நீ? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன முத்தி என்ன? நீ போய் சிவசங்கரி வீட்ல போய் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். வரேன்டா, வரேன். ஐயோ ஐயோ, அட கடவுளே, மொத்தமா எல்லாரையும் கொண்டு போட்டாலே. இப்ப நான் என்ன பண்றது? ஒரே சமயத்துல இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. போலீஸ் காளியம்மாவை பிடிச்சா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிடுவாளே. இப்ப என்ன பண்றது? அருவி, இன்னும் சாகலையா நீ? நல்ல வேலை, எங்க என்ன பார்க்காம செத்து போயிடுயோன்னு நான் வருத்தத்துல இருந்தேன். இப்ப உயிரோட தானே இருக்க, ரொம்ப சந்தோஷம்டி. ஏய், நீ பண்ண காரியத்துல உன் அம்மாவும் உன்னை வளர்த்த அப்பாவும் உன் கூட இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து செத்து போயிட்டாங்கடி. ஏதோ ஈஸ்வர காப்பாத்திருவேன் அப்படி இப்படின்னு துடிச்சிய. காப்பாத்திட்டியா? பாரு பாரு, உன் மாமனு செத்து கிடக்குறான்டி, பாரு. ஈஸ்வர் என் தம்பி பையன்தான். ஆனா என்ன பண்றது, அவன் பார்க்க கூடாதத பார்த்து தொலைச்சிட்டானே, தெரியக்கூடாத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானே. நான் தான் சண்முகத்தை கொலை பண்ண, சிவசங்கரி மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு ஈஸ்வருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனை என்னால எப்படி விட்டு வைக்க முடியும் சொல்லு? அதனாலதான் அவனை கொல்லணும்னு நான் முயற்சி பண்ணேன். எப்படியோ காளியம்மாவை வச்சு காலி பண்ணலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா உன் அம்மா சிவசங்கரி அவனை காப்பாத்தி தொலைச்சிட்டா. அந்த காளியம்மா கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை கொலை பண்ண சொன்ன. அன்னைக்கு மிஸ் பண்ணவ இன்னைக்கு அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டா. சொன்ன மாதிரியே ஈஸ்வரியும் கொன்னுட்டா, மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டா. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நான் மாட்டிக்க கூடாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். ஒண்ணு பண்ணிருட்டா, சிலிண்டரை வெடிக்க வச்சு நீங்க எல்லாருமே விபத்துல செத்துட்டீங்கன்னு நம்ப வச்சுட்டா விஷயம் முடிஞ்சதுல. ஏய் அருவி, நான் சொல்றது சூப்பர் ஐடியா இல்ல? நீங்க எல்லாருமே இப்ப கேஸ் சிலிண்டர் வெடிச்சுதான் சாக போறீங்க. அருவி, கடைசி வரைக்கும் உன்னால என்ன ஜெயிக்க முடியல பாத்தியா? கடைசியில நான் தாண்டி ஜெயிச்சேன். சரஸ்வதி, புகழே, மருமகளே, அம்மாடி, நீங்களா எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? நாங்க அப்பவே வந்துட்டோம். நான் காசிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் வர்றதுக்கு முன்னாடியே போன்ல எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா சொல்லிட்டா. சரஸ்வதி, காளியம்மனு ஒருத்தி இருக்கா, அவ சிவசங்கரியோட முன் விரோதி. அவதான் இங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுட்டா. அவதான் முக்கியமான கொலைகாரி. ஆஹா. ஹலோ, என்ன சிவசங்கரி குடும்பத்தையே கொலை பண்ணி போட்டிருக்கீங்க? யாரு இந்த கொலையெல்லாம் செஞ்சது? சார், நான் கொலை பண்ணல சார். அந்த காளியம்மா தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி போட்டிருக்கா. ஏய், என்னையா காளியம்மா மாரியம்மா உளறிக்கிட்டு இருக்கா? மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? பெரியப்பா இருங்க சார், இங்க யாரும் சாகல, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. என்னது? எல்லாரும் எழுந்துருங்க. அருவி, காளியம்மா வாய்ஸ் மாதிரியே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு போன்ல இவர்கிட்ட பேச வச்சிருக்கான். இவரும் நாங்க எல்லாரும் செத்துட்டோம் நம்பி இங்க வந்து அவர் வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன சிவசங்கரி, எதுக்காக சத்தமா நடிச்சீங்க? என்ன விளையாடுறீங்களா எல்லாரும்? அப்போ நீங்க தான் வீடு ஃபுல்லா டெட் பாடியா இருக்கு வாங்கன்னு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா சார், இதோ இருக்காரு, இவரு தான் எங்க அப்பாவை கொலை பண்ணாரு.
அதே மாதிரி ஈஸ்வர் மாமாவையும் கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணாரு. அதை இவர் வாயாலேயே ஒத்துக்கணும் தான் நாங்க இப்படி ஒரு பிளானே போட்டோம். காளியம்மா வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி இவருக்கு நாங்க ஃபோன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இவர் வாயாலேயே நான் வாக்குமூலத்தை வாங்கினேன். ஆனா அதை வாங்கி இவர் அழிச்சிட்டாரு. இன்னைக்கு உண்மையை நேரடியா ஒத்துக்கிட்டாரு. இல்ல இல்ல, நான் சண்முகத்தை கொலை பண்ணவே இல்ல. இந்த சிவசங்கரி தான் அந்த கொலையை செஞ்சா. ஈஸ்வரியும் சிவசங்கரி தான் கடத்தி வச்சிருந்தா. ஆமா, இவர் தான் என்ன மாதிரி நல்லவராச்சே. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் மேல படிய போடுறீங்க. யாரு இவரா? யோ பெரியப்பா, சி, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தின்றியா இல்லையா? என்ன நீ பண்ணதுல நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? நான் எதுவுமே மறக்கல. எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். உன் வாயில இருந்தே வாக்குமூலம் வரணுன்றதுக்காக தான் அருவி சொன்ன பிளானுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். ஏய், என்னை எப்படி எல்லாம் கடத்தி வச்சு சித்திரவதை பண்ண, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. என்ன யோ, எங்க குடும்பத்துல எல்லாருமே உன்னை நம்பணும் ஐயா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன். மா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. யோ, நீலாம் மனுஷனாயா? உன் மேல நாங்களாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். உன் பேச்சை கேட்டு நாங்க அருவியை கஷ்டப்படுத்திட்டோம். யோ, நீ பெரிய துரோகியா? நீலாம் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. மாமா ஏய் இருங்க இருங்க இருங்க. மா, இவன் எப்படிமா சும்மா சும்மா இரு, இருடா. மா, இதால சும்மாவே விட மாட்டேமா. விடு 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 விடு. புகழ் தம்பி, அவரை நீங்க கை நீட்டி அடிச்சு கெட்ட பேர் வாங்க வேண்டாம். இவர் செஞ்ச பாவத்துக்கு இவர் சரியான தண்டனை அனுபவிக்கணும். மாமா, அருவியக்கா சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பாம இருந்தீங்க. இப்ப கோவப்பட்டு என்ன பண்றது? முதல்ல இவருக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க. ஓ, எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீ ஏதோ திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க.